காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏகாம்பரநாதர் கோவில் சன்னதி தெருவில் செயல்பட்டு வரும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் 3000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தற்போது 10ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு நடைபெற்று வரும் நிலையில் இதர கீழ் வகுப்புகளுக்கு பிற்பகல் வேளையில் வகுப்புகளானது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் காஞ்சிபுரத்தை அடுத்த வேடல், ராஜகுளம், இலுப்பட்டு போன்ற பகுதியிலிருந்து 12 பள்ளி மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு இலுப்பப்பட்டியிலிருந்து புறப்பட்டு பள்ளி நோக்கி வந்து கொண்டிருந்த வேன் வலைப்பகுதியில் திரும்பும்போது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் வேனில் பயணித்த 7 மாணவ மாணவிகளுக்கு காயங்கள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் மாணவ மாணவிகளை மீட்டு காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பள்ளி வேன் கவிழ்ந்து மாணவ மாணவிகள் விபத்துக்குள்ளான சம்பவம் அறிந்து பதட்டத்துடன் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மயிலாடுதுறையில் முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய அரசு தென் மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவதாக குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் மற்றும் கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வாகன சோதனையை மாவட்ட தேர்தல் அலுவலரும் ஆட்சியருமான பிருந்தாதேவி ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமல்படுத்தப்பட்டது முதல் சேலம் மாவட்டத்தில் நேற்று வரை நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் பறக்கப்படையின் மூலம் 1,88,99,558 ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தாமூர் கிராமத்தில் பாசிச பாஜகவை வீழ்த்துவோம், ஜனநாயக இந்தியாவை கட்டியமைப்போம் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் மக்கள் மன்றம் சார்பில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விசிக மாவட்ட செயலாளர் தமிழினி, ஒன்றிய பெருந்தலைவர் ஏழுமலை, திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு ஆகியோர் கலந்து கொண்டு பாசிச பாஜகவை ஏற்படுத்த வேண்டும் என்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் எடுத்துக் கூறினர். மேலும் கூட்டத்தில் மக்கள் மன்றத்தினர் இந்தியா கூட்டணியை ஆதரிப்போம், திமுக கூட்டணியை முழுமையாக வெற்றி பெற செய்வது குறித்த பல்வேறு விழிப்புணர்வு பாடல் பாடி வாக்காளர்களை கவர்ந்தனர். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக அருப்புக்கோட்டையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பல்வேறு சங்க நிர்வாகிகள், உறவின்முறை நிர்வாகிகள், முக்கியஸ்தர்களை நேரில் சந்தித்து கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் இந்தியா கூட்டணி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் பொம்மிடி அருகே உள்ள பள்ளிப்பட்டி புகழ்பெற்ற கிறிஸ்தவர்களின் புனித லூர்து அன்னை கெபி மலைக்கோவில் உள்ளது. இக்கோவில் கெபி திருவிழாவிற்கு கிறிஸ்தவர்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்கள், இந்துக்கள் வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் கெபி திருவிழாவின் கொடியேற்றம் நேற்று நடைபெற்றது. முன்னதாக பள்ளிப்பட்டியில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் திருவிழாவின் கொடியினை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக வந்தனர். பின்னர் முதன்மை குரு அருள்ராஜ் மற்றும் திருத்தந்தையர்கள் கலந்து கொண்டு மலைக்கோவிலின் அடிவாரத்தில் உள்ள 60 அடி பிரம்மாண்டமான கொடிமரத்தில் திருவிழா கொடியேற்றி திருபலி நிறைவேற்றினர். திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் வழியில் தென்னவராயநல்லூர் கிராமப் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த பசுபதி என்பவர் 52,100 ரூபாயை ஆவணமின்றி எடுத்து சென்றது சோதனையில் தெரியவந்தது. இதனையடுத்து தேர்தல் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் பத்மாவிடம் ஒப்படைத்தனர். வழக்குகள் மற்றும் மனுக்களை மின்னணு தாக்கல் முறையில் பதிவு செய்வதை ரத்து செய்யக் கோரி மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் 4வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயூரம் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் ஜெகதராஜ், மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் வேலு குபேந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இப்போராட்டத்தால் வழக்கமான நீதிமன்ற பணிகள் 4வது நாளாக பாதிக்கப்பட்டன.
கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணுவை ஆதரித்து திமுக கடலூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் கணேஷ்குமார் தலைமையில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் அரசின் சாதனை விளக்க துண்டு பிரசுரங்களை வழங்கி கைச்சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதில் நகர செயலாளர் தண்டபாணி, நகரமன்ற தலைவர் சங்கவி முருகதாஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் மாவட்டம் சாத்தனூர் மற்றும் கூத்தாநல்லூர் பகுதிகளில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாஜக அரசை வீழ்த்த வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவிற்கு இந்த தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டுமென தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புவனூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்பவரின் மகன் ஏழுமலை. இவர் 17 வயது சிறுமியிடம் தன்னை காதலிக்கும்படி கூறி அடிக்கடி வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததை அடுத்து சிறுமியின் பெற்றோர் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஏழுமலையை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். நாகை தொகுதியில் போட்டியிடும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நிறுவன தலைவர் குடந்தை அரசன் மற்றும் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஆகியோர் வலங்கிமான், குடவாசல், நன்னிலம், திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நிறுவன தலைவர் குடந்தை அரசன், இந்திய கூட்டணி வெற்றி என்பது மனித நேயத்தின் வெற்றி என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து பேசிய மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, தாமரையே இந்த தேர்தலில் மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் மலரவிட மாட்டோம் என்று தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாகவே நகர்ப்பகுதி மற்றும் சுற்றியுள்ள கிராமப் பகுதிகளில் வன விலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் கீழ்மலை பகுதிகளில் பிரதான கிராமமாக உள்ள பெரியூர் கிராமத்தில் பிரதான சாலையில் 2 யானைகள் உலா வந்தது. இதனை அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் வீடியோ எடுத்தபோது அவர்களையும் சில நொடிகள் துரத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்பகுதிகளில் தொடர்ந்து காட்டு யானை நடமாட்டம் அதிகரித்து வருவதாக அச்சம் தெரிவித்த கிராம மக்கள் காட்டு யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்தேரி, அரும்பாக்கம், ஒச்சலம், நாகவேடு உள்ளிட்ட இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது புதிய ஆட்சி அமைத்தால் கேஸ், பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படும், 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தி கூலி 400 வழங்கப்படும், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காத 40 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கும் தேர்தல் முடிந்தவுடன் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே ராளாப்பாடி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் சார்பில் மக்களவைத் தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் கணேஷ் நமது இலக்கு 100% வாக்குப்பதிவு உறுதிமொழி வாசித்து மாணவர்களின் தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மதன் மற்றும் ஊத்துக்கோட்டை தனி வட்டாட்சியர் வெண்ணிலா, ராளாப்பாடி கிராம நிர்வாக அதிகாரி சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் மொத்தம் 54 நிலையான கண்காணிப்பு குழு மற்றும் 54 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு பணப்பரிமாற்றத்தை தடுக்க வாகன சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மாவட்டம் முழுவதும் இதுவரை ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட சுமார் 34 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறுக்குசாலை பகுதியில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன சோதனையை முறையாக செய்கின்றனா என்பது குறித்து நேரடியாக ஆய்வு செய்ததுடன் வாகன சோதனையையும் தீவிரப்படுத்தவும் உத்தரவிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடி பேரூராட்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பள்ளி மாணவிகள் தங்கும் படிக்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இந்த விடுதியில் 35க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் தங்கி படித்து வருகின்றனர். இந்நிலையில் மாணவிகள் இன்று காலை பள்ளி செல்வதற்கு முன்பு விடுதியில் அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்தது.
இதில் உணவு பரிமாறிக் கொண்டிருந்த சமையலர் அபிராமி, மாணவிகள் நளினி, தர்ஷினி, நந்தினி, தேவி, ரங்கநாயகி உள்ளிட்ட 6 பேர் காயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்கள் பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கூரை இடிந்து விழுந்த மாணவிகள் விடுதியில் கோட்டாட்சியர் சரவணன் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி தொகுதி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாருக்கு ஆதரவாக வாசுதேவநல்லூர், சிவகிரி, திருவேங்கடம், சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நட்சத்திர பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பெயரை சொல்லி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிழைப்பு நடத்துவதாகவும், பலமுறை தான் சிறைக்கு சென்றவர் என்று அவர் பெருமிதப்பட்டுக் கொள்கிறார் என்றும் கூறினார். வடசென்னை தொகுதி வேட்பாளர் கலாநிதி வீராசாமியை ஆதரித்து மாநில இளைஞர் அணியின் துணைச் செயலாளர் ஜோயல், திருவெற்றியூர் மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் தலைமையில் திமுகவினர் சத்தியமூர்த்தி நகர் மற்றும் எண்ணூர் போன்ற பகுதிகளில் துண்டு பிரசுரங்களை கொடுத்தும் திமுகவின் சாதனைகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துக் கூறியும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தேநீர் கடையில் தேநீர் குடித்தும் வாக்கு சேகரித்தனர். திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்திலை ஆதரித்து திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட 6வது வார்டில் பிரபாகர் மற்றும் 9வது வார்டு கவுன்சிலர் தலைமையில் திமுகவினர் திருவள்ளூர் பஜார் வீதி, முகமது அலி தெரு, கட்டபொம்மன் தெரு, நேதாஜி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சாரத்தில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாண்டியன், தற்போதைய நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர்.